துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எப்போதுமே எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் இரண்டாவது ஆப்ஷனாகவும் இரண்டாவது சாய்ஸாக மட்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. அது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். எல்லோருக்கும் ஒரு கஷ்டம் என்றால் நான் முதலாளாக ஓடிப்போய் நிற்கிறேன். எல்லாருக்கும் உதவிகளையும் செய்கிறேன். எந்த அளவுக்கு அவர்களுக்கு பணம் வேண்டுமோ அந்த ஒரு பணத்தையும் நான் செலவும் செய்து கொண்டுமே தான் இருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் என்றால் என்னை ஏன் மறந்து விடுகிறார்கள்? அவருடைய வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் என்றாலும் என்னை ஏன் கூப்பிட மாடிக்கிறார்கள்? நான் எப்போதும் அவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு தானா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய ஆழ்மனதில் அதிகமாகவே எழுந்து கொண்டேதான் இருக்கும். ஆம், நீங்கள் மனிதர்களுக்கு காட்டிய அதீத எளிமையும் எப்போது கூப்பிட்டாலும் ஓடி வரக்கூடிய உங்களுடைய நல்ல குணமுமே உங்களை இந்த நிலைமைக்கு தள்ளியது. நீங்கள் எப்போதுமே யார் கூப்பிட்டாலும் உடனே வராமல் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், நான் இப்பொழுது வர முடியாது என்று நீங்கள் அவர்களை மறுத்து பேசியிருந்தால் உங்களின் மீது இவன் எப்போதுமே பிஸியாக இருக்காம்பா, இவன் பெரிய ஆளா இருப்பான் அப்படின்னு அவர்களுடைய எண்ணங்கள் உங்கள் மீது அப்படி மாறியிருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு மனிதர்கள் கூப்பிட்டார்கள் என்றால் உங்களுக்கு வேலைகள் குடும்பத்திலோ உங்களுடைய வீட்டிலோ ஏன் உங்களுக்கு கூட இருக்கும். அது அனைத்தையுமே நீங்கள் அப்படியே போட்டுவிட்டு மற்றவங்களுடைய நேரத்திற்காக நீங்க உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இருப்பீங்க. அவங்களுடைய வேலைகள் முடிந்ததும் உங்களை கூட்டு வந்து வீட்டில் விட்ட பிறகு நீங்க தூங்காமல் செய்யாமல் தூங்கக்கூடிய நேரங்களில் உங்களுடைய வேலைகளை நீங்க செய்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் அது அந்த ஒரு நபர்களுக்கு புரியவே புரியாது. இந்த உலகம் எப்போதும் கடினமான எளிதில் கிடைக்காத விஷயங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அதே போல நீங்கள் எளிதில் கிடைத்து விடுவீங்க. அதனால உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இனிமே வரக்கூடிய நாட்களில் எப்படி நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எப்போதும் அவர்களுக்கு கிடைப்பீர்கள் என்ற ஒரு அலட்சியம் அவர்களுக்குள்ள வந்துவிட்டதால் தங்களுக்கு வேறு யாரும் இல்லாத போது மட்டும் உங்களை தேடி வருவதும் நல்ல நேரங்களில் உங்களை ஒதுக்கி வைப்பதையும் அவர்கள் வழக்கமாக கொண்டார்கள். எனவே அந்த ஒரு அனைவருடைய மனதில் இருந்தும் நீங்கள் உடைத்தெறிய வேண்டும். அதனை உடைத்து எறிந்தால் மட்டுமே உங்களுக்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. இதனை மட்டும் நீங்கள் நீடித்து இனிமே வரக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில காட்டி பாருங்க. உங்களுக்கான ஒரு அந்தஸ்தும் ஒரு சுய மரியாதையும் உங்கள் பக்கம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய காதல் ஏன் தெரியுமா நீடிக்கவில்லை? சுக்கிரனின் ராசி என்பதால் உங்களுக்கு காதல் என்பது தெய்வீகமானது. அதில் தூய்மையும் உண்மையும் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்கள் மட்டும் தூய்மையாகவும் தெய்வீகமாகவும் இருந்தால் போதாது. எதிரில் இருக்கக்கூடிய நபர்களும் அப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் காதலிக்கும் நபரை உங்களுடைய கண்ணின் இமைகளைப் போல பார்த்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் உங்களின் காதல் பல நேரங்களில் தோல்வியிலோ அல்லது பிரிவிலோதான் இதுவரைக்கும் முடிந்திருக்கும். நீங்கள் அந்த ஒரு செயலில் முடியக்கூடாது என்று நினைத்திருந்தாலும் இந்த விதமான செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்திருக்கும். இதற்கு காரணம் நீங்கள் காதலிக்கும் நபரிடம் உங்களை போன்றே ஒரு தூய்மையான தியாகம் நிறைந்த காதலை எதிர்பார்ப்பதுதான். நீங்கள் காட்டக்கூடிய ஒரு காதலையும் ஒரு அன்பையும் விட்டு கொடுக்கக்கூடிய குணத்தையும் அவர்களிடமும் நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் இதைவிட மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் எதுவும் கிடையாது என்று தான் கூற வேண்டும். நீங்கள் இருப்பதைப் போல அவர்களும் இருப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் முழுமைக்கும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருப்பதாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிக விதமான பிரச்சனைகள் காதல் வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கு. ஆனா இந்த யதார்த்த உலகில் பலரும் காதலை ஒரு தேவையாகவும் சுயநல கணக்காகவுமே இதுவரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களின் எல்லையற்ற அன்பை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். அல்லது உங்களை விட ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை முறை கிடைத்தவுடன் உங்களை மிக எளிதாக தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை விட்டு சென்றிருக்கலாம். இதனால தாங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி யார் எது பேசினாலும் உடனே நீங்கள் அழுது விடுவீர்கள். இல்லை என்றால் மனதிற்குள் ஏதாவது ஒரு கவலைகளையும் நீங்கள் வைத்து கொண்டும் இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் சரியாக பொருந்துகிறதா, உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும்.
ஒரு பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டும். அதுவும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வந்துவிடும். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற துலாம் ராசி என்பர்களே, தங்களுடைய வாழ்வில் இருக்கும் கிரகத்தடைகளை உடைத்து இந்த அதிர்ஷ்ட காலத்தின் வெற்றியை மேலும் மேலும் அசுர வேகத்தில் தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள ஒரு உன்னதமான எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதில் மனதில் நீங்கள் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் இதனை மட்டும் நீங்கள் செய்தாலே போதும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது மற்றும் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபத்தை ஏற்றுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அளப்பரிய நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வெள்ளிக்கிழமை நன்னாளிலே அம்மன் சன்னதியில் முல்லை மலர்களையோ அல்லது மல்லிகை பூக்களையோ சாற்றி லலிதா சகஸ்ரநாமம் கேட்பது உங்களுடைய இல்லத்தில் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து தேடி கொடுக்கும். மேலும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய பெண்களுக்கு ஆடை தானம் செய்வது அல்லது வெள்ளிக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு வெண்பொங்கல் வழங்குவது உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து கொடுக்கும். உங்களுடைய தொழில் வளர்ச்சியை இது பல மடங்கு வேகப்படுத்தவும் செய்யும். எனவே நீங்க பசுமாட்டிற்காவது ஏதாவது வெள்ளிக்கிழமை நாட்களில் கோவிலுக்கு சென்றுவிட்டு கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு இந்த ஒரு வெண்பொங்கலை கொடுத்தாலும் போதுமானது. இது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கிடையாது. யாருக்கு எந்த ஒரு தேவைகள் இருக்கிறதோ அவர்கள் செய்தால் மட்டுமே நன்மைகள் நடக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதனால உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த பயனுமே இருக்கப் போவது கிடையாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். கடந்த சில வருடங்களாக உங்களின் தியாகங்களாலும் தவறான மனிதர்களை நம்பியதாலும் உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் திசை மாறி போயிருக்கும். பாதையற்ற காட்டில் பயணிப்பதைப் போல ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலையிலே நீங்கள் இதுவரைக்கும் நகர்ந்து கொண்டுமே தான் இருந்திருப்பீங்க. ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் சரியான தண்டவாளத்திற்கு வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்வீங்க. பிரிக்க முடியாத உறவுக்குள் இருந்த சண்டைகள் எல்லாமே நீங்கி உறவுகளுக்கிடையே ஒரு நல்ல புரிதலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். உங்களை விட்டு விலகி சென்ற உண்மையான அன்பும் காதலும் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் வந்து தஞ்சம் அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சிதறி கிடந்த உங்களுடைய அத்தியாவசிய கடமைகள், பொருளாதார திட்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக சீரமைக்கப்பட்டு உங்களுடைய தினசரி வாழ்க்கை நீங்கள் விரும்பியபடி ஒரு நேர்த்தியான ஒழுங்குமுறைக்கு வந்துவிடும் என்பதை போக போக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. செயல்பாடுகளில் ஒரு துரிதமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். தூரத்து உறவினர்களின் சந்திப்பு உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். உயர் அதிகாரிகளின் நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கமிஷன் பணிகளில் லாபத்தை நீங்கள் அடைந்து விடுவீங்க. சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உத்தியோக பணிகளில் முக்கியத்துவங்கள் ஏற்படும். சில பிரச்சனைகளுக்கு முடிவுகளை நீங்களே ஏற்படுத்தி கொள்வீங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றிகளாக மாறிவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். வேண்டும் நீங்கள் இருப்பதைப் போல அவர்களும் இருப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் முழுமைக்கும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருப்பதாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிக விதமான பிரச்சனைகள் காதல் வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கு. ஆனா இந்த யதார்த்த உலகில் பலரும் காதலை ஒரு தேவையாகவும் சுயநல கணக்காகவுமே இதுவரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களின் எல்லையற்ற அன்பை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். அல்லது உங்களை விட ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை முறை கிடைத்தவுடன் உங்களை மிக எளிதாக தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை விட்டு சென்றிருக்கலாம். இதனால தாங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி யார் எது பேசினாலும் உடனே நீங்கள் அழுது விடுவீர்கள். இல்லை என்றால் மனதிற்குள் ஏதாவது ஒரு கவலைகளையும் நீங்கள் வைத்து கொண்டும் இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் சரியாக பொருந்துகிறதா, உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.
நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும். ஒரு பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டும். அதுவும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வந்துவிடும். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற துலாம் ராசி என்பர்களே, தங்களுடைய வாழ்வில் இருக்கும் கிரகத்தடைகளை உடைத்து இந்த அதிர்ஷ்ட காலத்தின் வெற்றியை மேலும் மேலும் அசுர வேகத்தில் தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள ஒரு உன்னதமான எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதில் மனதில் நீங்கள் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் இதனை மட்டும் நீங்கள் செய்தாலே போதும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது மற்றும் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபத்தை ஏற்றுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அளப்பரிய நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வெள்ளிக்கிழமை நன்னாளிலே அம்மன் சன்னதியில் முல்லை மலர்களையோ அல்லது மல்லிகை பூக்களையோ சாற்றி லலிதா சகஸ்ரநாமம் கேட்பது உங்களுடைய இல்லத்தில் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து தேடி கொடுக்கும். மேலும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய பெண்களுக்கு ஆடை தானம் செய்வது அல்லது வெள்ளிக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு வெண்பொங்கல் வழங்குவது உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து கொடுக்கும். உங்களுடைய தொழில் வளர்ச்சியை இது பல மடங்கு வேகப்படுத்தவும் செய்யும். எனவே நீங்க பசுமாட்டிற்காவது ஏதாவது வெள்ளிக்கிழமை நாட்களில் கோவிலுக்கு சென்றுவிட்டு கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு இந்த ஒரு வெண்பொங்கலை கொடுத்தாலும் போதுமானது. இது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கிடையாது. யாருக்கு எந்த ஒரு தேவைகள் இருக்கிறதோ அவர்கள் செய்தால் மட்டுமே நன்மைகள் நடக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதனால உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த பயனுமே இருக்கப் போவது கிடையாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். கடந்த சில வருடங்களாக உங்களின் தியாகங்களாலும் தவறான மனிதர்களை நம்பியதாலும் உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் திசை மாறி போயிருக்கும். பாதையற்ற காட்டில் பயணிப்பதைப் போல ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலையிலே நீங்கள் இதுவரைக்கும் நகர்ந்து கொண்டுமே தான் இருந்திருப்பீங்க. ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் சரியான தண்டவாளத்திற்கு வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்வீங்க. பிரிக்க முடியாத உறவுக்குள் இருந்த சண்டைகள் எல்லாமே நீங்கி உறவுகளுக்கிடையே ஒரு நல்ல புரிதலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். உங்களை விட்டு விலகி சென்ற உண்மையான அன்பும் காதலும் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் வந்து தஞ்சம் அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சிதறி கிடந்த உங்களுடைய அத்தியாவசிய கடமைகள், பொருளாதார திட்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக சீரமைக்கப்பட்டு உங்களுடைய தினசரி வாழ்க்கை நீங்கள் விரும்பியபடி ஒரு நேர்த்தியான ஒழுங்குமுறைக்கு வந்துவிடும் என்பதை போக போக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. செயல்பாடுகளில் ஒரு துரிதமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். தூரத்து உறவினர்களின் சந்திப்பு உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். உயர் அதிகாரிகளின் நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கமிஷன் பணிகளில் லாபத்தை நீங்கள் அடைந்து விடுவீங்க. சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உத்தியோக பணிகளில் முக்கியத்துவங்கள் ஏற்படும். சில பிரச்சனைகளுக்கு முடிவுகளை நீங்களே ஏற்படுத்தி கொள்வீங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றிகளாக மாறிவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு